வியூவர்ஸ், இன்னைக்கான சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மெட்ரோ ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேவதி வந்து இவ்வளவு சீக்கிரமா மனசு மாறுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. கார்த்தி வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த ரேவதிக்கு இப்ப அவங்க மேல தனி அபிப்பிராயமே வந்திருக்குன்னு சொல்லலாம். மருது என்ன பண்றாருன்னா, ரேவதியை வந்து இன்னைக்கு நான் ஆஃபீஸ்ல நானே டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஆஃபீஸ்ல டிராப் பண்ண கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கப்போ வாட்ச்மேன் அங்க இருந்து வராரு. சார், இங்கெல்லாம் சிகரெட்லாம் பிடிக்க கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மருதுக்கு இதை கேட்டு உடனே கோவம் வந்துச்சு. உடனே செக்யூரிட்டியா அடிச்சிடுறாரு. ஏன் மருது சார், சிகரெட் பிடிக்க கூடாது சொன்னது ஒரு தப்பா? சரின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கிருந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து கார்த்தி இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு உடனே ஐயோ கீழே ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராரு. கீழே வந்து கார்த்தி விசாரிக்கிறாரு. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் இங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது வாட்ச்மேன் வந்து இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து கார்த்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சார், இவங்க வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க சார், நான் பிடிக்க கூடாது சொன்னேன், அதுக்கு வந்து இவங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கார்த்தி மருது பார்த்து கேட்கறாங்க, சிகரெட் பிடிச்சதே தப்பு, அதை சொன்னதுக்கு அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இடத்துல கார்த்திக்கும் மருதுக்கும் தகராறு நடக்குது. உடனே கார்த்தி மருதை அடிச்சிடுறாரு. உடனே இந்த விஷயத்தை பார்த்துட்டு ரேவதி ஓடி வராங்க. என்னாச்சு, என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தி சொல்றாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மருது வந்து கேட்கறாங்க, ரேவதி ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு மருது சொல்றாரு, இல்ல இந்த வாட்ச்மேன் ரொம்ப ஓவரா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால கார்த்தி என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது ஏன் சார் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்தியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு கார்த்தி கேட்கறாங்க, அவர் செஞ்சதெல்லாம் கரெக்டா, அவர் சொன்னது வந்து என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது ரேவதி வந்து ரெண்டு பேருமே சமாதானப்படுத்தி மருது அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே ரேவதி வந்துட்டு கார்த்தி கிட்ட வந்து சார், அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணாமே சார், அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இந்த மருது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கார்த்தி மேல ரொம்ப கோவப்பட்டு நீ என்னையவாட அடிக்கிற, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. மருது வந்து சொல்றாரு, என் மேலேயே கை வச்சேன், என் மேல கை வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 4-5 அடியால வந்து இறக்குறாரு. கார்த்தி வந்து தனியா வரப்போ 4-5 பேர் வந்து அவங்க காரை வந்து சுத்தி வளைச்சிடுறாங்க. அடி வாங்க போறது கார்த்தியே இல்ல நீங்களான்னு தெரியல. அந்த நேரத்துல எல்லாருமே ஒரே நேரத்துல சேர்ந்து கார்த்தியை அட்டாக் பண்றாங்க. நம்ம கார்த்தி தான் மாசாச்சு, கார்த்தி எல்லாருமே வந்து அடிச்சு போடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் மட்டும் கார்த்தியை வந்து ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு தாக்க வராங்க. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துல ரேவதி கரெக்டா வந்து கார்த்தியை காப்பாத்திடுறாங்க. காப்பாத்திட்டு உங்களுக்கு எதுவும் ஆகல, எங்கேயாவது அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விசாரிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி சொல்றாரு, நல்ல வேலைங்க நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க, நீங்க வரலன்னா இந்த நேரத்துக்கு என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, எல்லாம் என்னால தானே சார், நான் கல்யாணம் பண்ணிக்கிறவர் இங்க கூட்டிட்டு வராம இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்காதுல்ல, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க கார்த்தி கிட்ட ரேவதி. கார்த்தி சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் இல்லங்க, நீங்க பார்த்து பத்திரமா உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தியும் ரேவதியும் திரும்பி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி வந்து அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு, நீ என்னதான் என்ன கோவப்பட்டு பேசினாலும் ஆள் மனசுக்குள்ள நான் இருக்கேன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்தி. ரேவதி நினைக்கிறாங்க, ஏன் இவர் நம்மள திரும்பி பார்த்துட்டு இருக்காரு, ஒருவேளை இவருக்கு நம்ம மேல ஏதாவது கிரஷ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிறது உண்மைதான் ரேவதி, கிரஷ் கிடையாது, உண்மையான லவ். உடனே கார்த்தி வந்து கேபின்ல உட்காந்துட்டு ரேவதி வந்து கூப்பிடுவாங்க. ரேவதி கிட்ட கேட்பாங்க, ரேவதி உங்களுக்கு இங்க ஒர்க் பண்ண எந்த ப்ராப்ளமும் இல்லல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரேவதி சொல்றாங்க, இல்ல சார் எனக்கு இங்க ஒர்க் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேவதி சொல்றாங்க, எனக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, ஓகே ரேவதி, இது உங்களோட பர்சனல், இது எதுக்கு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி சொல்றாங்க, இல்ல சார் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது ரேவதிக்கு கார்த்தி மேல அனுதாபம் வந்துருச்சுன்னு. ஒருவேளை ரேவதியும் கார்த்தியை லவ் பண்றாங்களோ? ஃபர்ஸ்ட்லாம் ரேவதி கார்த்தியை பார்த்தாலே கோவப்பட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே பண்றது கிடையாது ரேவதி. கூடிய சீக்கிரமாவே நம்ம ரேவதிக்கு கார்த்தியோட ஞாபகம் வந்துருச்சுன்னா இன்னும் எபிசோட் சூப்பராகவே போகும்னு சொல்லலாம். இந்த சைடு சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேரும் என்ன பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னா, சந்திரா வந்து திரும்பி வரதுக்குள்ள நம்ம சாமுண்டீஸ்வரி கதையை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆளையும் இறக்குறாங்க. இவரால தான் நம்ம சாமுண்டீஸ்வரி எந்த போட்டு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு ஒருத்தவங்களை அனுப்புறாங்க. போயிட்டு அவங்க வந்து சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட, நீங்க தான் என் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க பேர் சுட்டு விழாக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சாமுண்டீஸ்வரியை இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு சாமுண்டீஸ்வரியும், கண்டிப்பா நீங்க வந்து இவ்வளவு மரியாதையை எனக்கு கூப்பிடும் போது கண்டிப்பா நான் அங்க வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் அந்த லேடி சொல்றதை நம்பி அந்த விழாக்கு போறாங்க. ஆனா அங்க விழாவும் நடக்கல, எதுவுமே நடக்கல. அங்க போய் பார்த்தா சாமுண்டீஸ்வரி, என்னடா இது பேர் சுட்டு விழான்னு சொன்னாங்களே, இங்க பார்த்தா யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் சிவனாண்டி அனுப்பின ஆளு சாமுண்டீஸ்வரியா பின்மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி மைக்கு போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அச்சோ, இது என்னடா சாமுண்டீஸ்வரிக்கு வந்த சோதனை. இந்த சைடு பார்த்தா ரேவதியும் அதே இடத்துக்கு வராங்க. ரேவதியும் விட்டு வைக்கல, ரேவதியும் ஒரே போடு, ரேவதியும் அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. சிவனாண்டி நினைச்ச மாதிரியே பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, அம்மா எங்க போனாங்க அப்படின்னு தேடி வந்த மகளும் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிவனாண்டி நினைக்கிறாரு, எப்படியோ இவங்க ரெண்டு பேர் கதையை முடிச்சுட்டா சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவா. சந்திரா கோயிலுக்கு போயிருக்கா, அவளோட பிரார்த்தனை வீணாகாதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சிவனாண்டி அங்க உள்ளவங்க கிட்ட சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேரையும் செங்க சொல்லில போய் மறைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த விஷயம் கார்த்திக்கு மட்டும் தெரியவே கூடாது இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயம் மட்டும் கார்த்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போட்டு பிளான் எல்லாமே வந்து சொதப்பிடும். இந்த தடவை அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி நம்ம யாருமே நடந்துக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் இந்த கார்த்திக்கு மட்டும் எப்படிதான் நம்ம விஷயம் வந்து காதுக்குள்ள போய் நுழையுது
இதுன்னு தெரியல. கடைசியில எல்லாரையும் வந்து காப்பாத்திடுறான். அதனால காதமா வச்சு இந்த விஷயத்தை முடிச்சிடணும் சரின்னு சொல்லிட்டு சிவனாண்டி ஆளுங்க வந்து சங்கச்சோலையில போய் இவங்க 2 பேருமே வந்து மறைச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் ரேவதி ஆளையே காண, இந்த நேரத்துக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்துக்கு அந்த இடத்துல கால் பண்றாங்க. கார்த்தி வந்து அந்த இடத்துல மயில் வாகனத்துக்கிட்ட கேட்கறாங்க, ரேவதி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மயில் வாகனம் சொல்றாங்க, இல்லையே நேரத்துக்கு அங்க ரேவதி வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு கார்த்தி சொல்றாரு, இல்ல இன்னும் இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா இல்லையே நேரத்துக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அத்தையும் இன்னும் இங்க வரவே இல்லை, பேர் சுட்டு விழான்னு எதுக்கோ போயிருந்தாங்க, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி மயில் வாகனமும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மருந்து சொல்றாங்க, ஒருவேளை அத்தை கூட போயிருக்கலாம் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கார்த்திக்கு ஏதோ ஆள் மனசுல ஏதோ தப்பா தோணிட்டே இருக்கு. சரி நம்ம ரேவதியோட போன் நம்பரை வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்றாரு. சரின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ட்ராக் பண்ணிடுறாரு. அந்த ட்ராக்கிங் வந்து எங்க காமிக்குதுன்னா செங்கசோலையில காமிக்குது. உடனே கார்த்தி வந்து யோசிக்கிறாரு, என்ன இது செங்கசோலையில காமிக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கார்த்தி கிளம்பி அந்த இடத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு 2 பேருமே காப்பாத்திடுறாரு. என்னதான் சிவனாடி நினைச்சாலும் அவங்க 2 பேத்தையும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி கார்த்தி இருக்காரு. அதை எப்ப பாரு மறந்துட்டே இருக்காரு. அதனால கார்த்தி அந்த இடத்துக்கு வந்து சாமுண்டேஸ்வரி ரேவதி 2 பேரையுமே காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. இந்த சைடு பார்த்தா பிரியாக்கு அவங்களோட கவலை, என்னடா இது கார்த்தி எப்ப பாரு இந்த ரேவதி பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்க கவலை. பிரியா வந்து ரொம்பவே பிளான் போட்டு இருக்காங்க, எப்படியாவது இந்த கார்த்திக் சார் கிட்ட இருந்து ரேவதியை பிரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா உங்களால மட்டும் இல்ல பிரியா, யாருனாலுமே வந்து ரேவதியை கார்த்திக் கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. பிரியாக்கு ரொம்பவே காண்டாது. பிரியாவும் ஏதோ திட்ட போறாங்க, ஆனா எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. சரி முயற்சி மட்டும் கை விட்டுறாதீங்க பிரியா. நம்ம பிரியாவும் யோசிக்கிறாங்க, என்னடா இது நம்ம எம்டி வந்தது வராத கையோட ரேவதி இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா போறாரு. ஒருவேளை ரேவதி இவர் விரும்புறாரா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாக்கு ஒரு டவுட் வருது. அப்பதான் பிரியா அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க, எனக்கு என்னமோ எம்டி மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. எம்டியோட நடவடிக்கையே சரியில்லை. ஆபீஸ்ல எவ்வளவோ பேர் லீவ் போடுறாங்க, ஆனா அதை அவர் கொஞ்சம் கூட கேர் பண்றது இல்ல. ஆனா இந்த ரேவதி மட்டும் வரலனா எவ்வளவு துடிச்சு போய் அந்த ரேவதியை தேடுறாரு. அப்ப நான் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குதானே அர்த்தம். இவங்க 2 பேருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க, ஆமாடி நான் கூட இதை நோட் பண்ணேன், எம்டி வந்து ரேவதியை பாக்குற பார்வையே சரி கிடையாது, எனக்கு என்னவோ வாழ்க்கையை பங்கு போட ஒருத்தி வந்துட்டான்னு தான் தோணுது அப்படின்னு பிரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு. ஏற்கனவே அவங்க காண்டில இருக்காங்க, நீங்க வேற எதுக்கு காண்டி ஏத்துறீங்க. பிரியா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு சும்மா பேச்சுக்கு கூட அந்த மாதிரி சொல்லாத, எம்டியை வந்து நான் யாருக்காகவுமே விட்டு கொடுக்க மாட்டேன், எப்பவுமே எம்டி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரியா. இதை நம்ம இப்படியே விட்டுட்டு இருக்க கூடாது, அடிக்கடி ரேவதியும் எம்டியும் பேசுறத நம்ம வந்து அவாய்ட் பண்ண வைக்கணும். எப்படியாவது பேசி நம்ம எம்டியோட மனசை மாத்திடுவா, எப்படியாவது அவளை ஏதாவது பண்ணி இந்த ஆபீஸ்ல இருந்து துரத்தணும், அதுதான் என்னோட முதல் குறிக்கோளே அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பேசிட்டு இருக்காங்க. பாவம் பிரியாக்கு தெரியாதுல ஆல்ரெடி ரேவதிக்கோ கார்த்திக்கோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாங்களோ, அப்ப கூட பிரிக்கலான்னு தான் பிளான் போடுவாங்க. ஆல்ரெடி கார்த்தி ரேவதியை பாக்குறதே பிரியாக்கு பிடிக்கல, அதனால அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு பல வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. பிரியாக்கு மட்டும் ரேவதி தான் கார்த்தியோட மனைவின்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அப்ப கூட பிரிக்கதான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர எம்டிய கண்டிப்பா விட்டு தர மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரேவதி ஃபர்ஸ்ட்லாம் கார்த்தியை பார்த்தாலே எரிஞ்சு விழுவாங்க. இப்பெல்லாம் கார்த்தி கூட கொஞ்சம் சகஜமாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரேவதி பார்த்தா ரேவதி ரொம்ப பெரிய ஆபத்திலே இருக்காங்க. நம்ம கார்த்தி தான் ரேவதியோட உயிரை காப்பாத்தினாரு, கார்த்தி தான் நம்மள காப்பாத்தினாரு அப்படின்னு இந்த விஷயம் மட்டும் ரேவதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கார்த்தி மேல உள்ள மதிப்பு மரியாதையும் இன்னும் அதிகமாயிடும். அது மட்டும் இல்லாம ரேவதிக்கு மறுபடியும் தலையில அடிபட்டு இருக்கு, அதனால அவங்களுக்கு மறுபடியும் பழைய ஞாபகம் எல்லாம் திரும்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப புதுசா புதுவில்லி பிரியா வேற வந்திருக்காங்கல்ல, கதைக்கெல்லாம் இன்னும் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரஸ் ஸ்டைலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.